வணக்கம், வந்தனம் எல்லாத்துக்குமே வணக்கம். ரவுண்ட் 3 மாணவர்கள் இருக்கீங்களாடா? ஏன்னா நிறைய பேர் பார்க்குறதே இல்லை வீடியோ. சரி, இந்த வீடியோ எல்லாரும் கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதி 17, 18, 19. உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்களா. நிறைய பேர் ஆக்டிவாக இருக்காங்களே தெரியல. தயவு செய்து இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். எதுக்கு சார் சப்ஸ்கிரைப் பண்ணணும்? நாங்கள் தான் கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லை. கண்டிப்பாக காலேஜுக்கும் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் என்னென்னு. ஓகே, ரவுண்டு 3 போட்டி எப்படின்னு பார்க்க போகிறோம். டேட்ஸ் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாமே விலாவரியாக நான் சொல்ல போகிறேன். இந்த 15 நாள் ப்ராசஸ் என்ன நடக்கும்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் வீட்டிலே உட்காந்து பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப டிஎஃப்சி சென்டருக்குலாம் போகணும்னு அவசியம் இல்லை. யாரு காலையில் விழுன்னு அவசியம் இல்லை. நீங்களே வீட்டில் உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு ஆரம்பிக்குது, மண்டே. நம்பரு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நீ உங்களோட லைவ் சாய்ஸ் ஆர்டரை பிடிஎஃப் இருக்குல்ல, அப்போவே பண்ணி பிடிஎஃப் எடுத்துக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிங்கன்னா தான் நாங்கள் டவுட் கிளியர் பண்ணுவோம். ஸோ டவுட் கிளியர் பண்ணி உங்களுக்கு மாற்றணுமா வேண்டாமா, எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுமா எல்லாமே சொல்லுவோம். இது வரைக்கும் 10,000 பேருக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களுமே அது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரவுண்டு 3 மாணவர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ண எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, 5 பேர்த்தோட டீம் நம்பர். ஸோ எல்லாமே என்னோட வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கட் ஆஃப், கம்யூனிட்டி, உங்கள் பேர், உங்கள் ஜென்ரல் ரேங்க் அனுப்பிச்சு சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சிங்கன்னா தைரியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வேரியேஷன் சொல்லுவாங்க. மேலே வைக்கணுமா, கீழே வைக்கணுமா, அதிகமாக ஆட் பண்ணுமா எல்லாமே சொல்லி தருவாங்க. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் தான் கான்டாக்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் அண்ட் வாய்ஸ் மெசேஜும் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, ரவுண்டு 3 கட் ஆஃப். ஏன்னா ஏராளமான மக்கள் அனுப்புவாங்க. எல்லாத்துக்கும் ஃபோன் பேசிட்டு இருந்தால் டைம் வேறு தான். ரவுண்டு 3 கட் ஆஃப் 135.5 77.5 வரைக்கும் கூப்பிட்றாங்க. ஜென்ரல் ரேங்க் 1,31,094 ரேங்க்லேருந்து 2,33,812 ரேங்க் வரை கூப்பிட்றாங்க. சரி, இதுதான் சார் பயமாக இருக்குது. பயப்படாத. உங்களுக்கான சீட்ஸ் 1,10,000 சீட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் பயப்படாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் திங்கட்கிழமை, டியூஸ்டே, வெனஸ்டே பண்ண சொல்கிறாங்க. வெனஸ்டே 19ஆம் தேதி 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். முதல் நாளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் நாள் வேக்கன்சி வரும். வேக்கன்சி பார்த்துட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டு முதல் நாள் மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் பண்ண ஆரம்பித்தா போதும். பண்ண ஆரம்பித்து 3ஆவது நாள் சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு நல்ல நேரமாக பார்த்து சாமியை கும்பிட்டு லாக் பண்ணிவிடுங்க. மேனுவல் லாக் பண்ணும்போது ஓடிபி கேட்கும். ஓடிபி வச்சு லாக் பண்ணிவிடுங்க. தயவு செய்து மேனுவல் ஆட்டோமேட்டிக் லாக்குக்கு நிற்காதீங்க. ஏன்னா கண்ட மணிக்கு யார்கிட்டே ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தாலோ இல்லை யாராவது வீட்டில் உட்காந்து சும்மா மாற்றி விட்டாலும் மாறி போயிடும். நீங்களே மேனுவலாக லாக் பண்ணிவிடுங்க. அதுதான் என்னோட அபிப்பிராயம். ஓகேவா? 3ஆவது நாள் சாயங்காலம் 3 மணிக்கு பண்ணுங்கள். இல்லைனா 5 மணிக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ அது உங்கள் இஷ்டம், ஆட்டோமேட்டிக் லாக்குக்கு விடுறதெல்லாம். ஓகேவா? ஸோ டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எந்த ரேங்க்லேருந்து கூப்பிட்றாங்க எல்லாமே தெரிஞ்சிச்சு. அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிரும். ஒரு நாள் கேப்பு. 20ஆம் தேதி லீவு. 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிரும். என்ன காலேஜ், என்ன கோர்ஸு, எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துருப்பீங்க. ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். சரியா? இப்போது 3 பாசிபிலிட்டி நடக்கும். எவனுக்கு எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் வை. எவனுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைக்குதோ, ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும்னு சொன்னால் அந்த பிடிஎஃப் நீ கடைசி பிடிஎஃப் கண்டிப்பாக அந்த லாக் பண்ண பிடிஎஃப் எடுத்து வை. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த பிடிஎஃப் வச்சு தான் எந்த சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்து அப்லோட் கொடுக்குறதா வேணாமான்னு சொல்ல முடியும். ஸோ தயவு செய்து அந்த பிடிஎஃப் எடுத்து வை. அந்த பிடிஎஃப் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் எனேபிள் ஆகும். இதுதான் டென்டேட்டிவ் ஆர்டர். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அலர்டட் கம்யூனிட்டி, பிரான்ச் நேமு, காலேஜ் நேமு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவான். இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவான். 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் ஜாயினுங்கிற ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கவுன்சிலிங். இது சாய்ஸ் கிடைக்கிறவனுக்கு கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா, 2வது சாய்ஸ்லேருந்து எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர எந்த சாய்ஸ் கிடைச்சாலும், எந்த சாய்ஸ், இப்போ 5வது சாய்ஸ், 10வது சாய்ஸ், 10வது ஒரு காலேஜ் கோர்ஸ் கிடைக்குதுனாலோ இல்லை 2வது ஒரு காலேஜ் கோர்ஸ் எந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர எது கிடைச்சாலும் இந்த 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த 5 ஆப்ஷனுக்கு அர்த்தம் என்ன? ஃபஸ்ட்டு அலர்டட் கம்யூனிட்டி என்ன? அலர்டட் கம்யூனிட்டினா ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட சாய்ஸில் ஓசியில் செக் பண்ணும். ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். பிசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். உங்கள் ரிசர்வேஷன் இருக்கான்னு பார்க்கும். ஓசி மாணவர்களுக்கு ஓசியில் மட்டும்தான் பார்க்கும். பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஎஸ்டிக்கு ஓசியில் இருக்கான்னு பார்க்கும், கம்யூனிட்டியில் இருக்கான்னு பார்க்கும். அப்போ ஓசியில் சீட் இல்லைன்னா பிசியில் பார்க்கும். பிசி ரேங்க் கையில் எடுத்து பார்க்கும். திரும்பவும் அடுத்த சாய்ஸ் ஓசியில் பார்க்கும். ஓசி இல்லைன்னா பிசியில் பார்க்கும். இதில் ஓசியில் அலர்ட் ஆயிருந்தனா அலர்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வரும்.
உங்கள் கம்யூனிட்டியில் பிசியில் அலர்ட் ஆயிருந்தால் அலர்டர் கம்யூனிட்டி பிசியில் வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு பிசி வச்சு சொல்கிறேன். எஸ்சியாக இருந்தாலும் ஓசியில் செக் பண்ணும், எஸ்சியில் செக் பண்ணும், அந்த மாதிரி. அப்போ அலர்டட் கம்யூனிட்டி எதில் அலர்ட் ஆயிருக்கோ அதில் வரும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சூஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் சொல்லிட்டு ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலர்ட். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை என்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இங்கே கிடைச்ச சாய்ஸ் 10வது சாய்ஸா 5வது சாய்ஸா அது கிடச்சிருச்சு, அதை நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான், ஜாயின் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலர்ட் ஆப்டட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 10வது சாய்ஸ் கிடைக்குது, நீ 50 சாய்ஸ் போட்டுக்கு 10வது சாய்ஸ் கிடைக்குது. கிடச்சதுன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 9வது சாய்ஸ் சும்மா கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஈஸியில் கிடைக்குது சும்மா ஒரு பேச்சுக்கு. அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்வர்டில் எதாக இருந்தால் கொடுங்க அப்படின்னா கீழே இனிமேல் பார்க்காது, மேலே தான். இந்த 8வது சாய்ஸ்லேருந்து மேலே, இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேருந்து 8வது சாய்ஸ் வரைக்கும் தான் உனக்கு மேலே கணக்கு. ஸோ அக்செப்ட் நான் போடனா அக்செப்ட் பண்ணிவிட்டு, அக்செப்ட் பண்ணதுக்கு நீ டிஎஃப்சி போகணும். அதெல்லாம் எதுனாலன்னு சொல்கிறேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து அப்வர்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். 31ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் மேலேருந்து அப்படியே கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். திரும்பவும் எவனாவது சீட்டு விட்டு போயிருந்தால் மேலே கிடைக்கும். மேலே கிடச்சா, மேலே இப்போ 4வது சாய்ஸ் கிடச்சா அதுதான் எடுத்தாகணும் 31ஆம் தேதி. இல்லை மேலே கிடைக்கலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 8வது சாய்ஸே கிடச்சிடும். மேலே எதுவுமே கிடைக்கலன்னா 8வது சாய்ஸை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது சாய்ஸ் கிடைக்கும். அதுதான் ஃபைனல். ஸோ மாறி பண்ண முடியாது. ஓகேவா? அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் என்ன மீனிங் புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அது பார்த்துக்கோ. அடுத்தது ஐ டிக்ளைன் கரண்ட் அலர்ட் ஆப்டட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். இப்போ எனக்கு கிடச்சிருக்க 10வது சாய்ஸ் வேண்டாம், நான் மேலே எதாவது இருந்தால் கொடுங்கப்பா, ஃபஸ்ட்டு 9 சாய்ஸ்லேருந்து கொடுங்கப்பா. அப்படி கிடச்சிதுன்னா லாஸ்ட் நாள் 31ஆம் தேதி தெரியும். ஆப்ஷன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இது யாரும் பெரும்பாலும் கொடுக்க மாட்டீங்க. இதுதான் அந்த ஆப்ஷன், பார்த்துக்கோங்க. இது எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஓகேவா? இது 21லேருந்து 22க்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த சாய்ஸில் ஏதாவது ஒன்று 21லேருந்து 22க்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகாது, நீங்கள் தான் மேனுவலாக கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே சப்மிட் கொடுத்து லோன் வேணுமான்னு கேட்கும், லோனுக்கு எஸ்ன்னே கொடுத்துருங்க. அண்ட் டிஎஃப்சி சென்டர் கேட்கும், டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருங்க. அப்வர்டு கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் கேட்கும், ஜாயின் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் கேட்காது. ஓகேவா? பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருங்க. 22/8/2026க்குள்ளே நீங்கள் இது கன்ஃபார்ம் பண்ணலன்னா உங்கள் சீட்டு கைமீறி போயிடும். கன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு டென்டேட்டிவ். இப்போ ஒருவேளை 3வது பாசிபிலிட்டின்னு நாட் அலர்ட்டட். நீங்கள் போட்ட சாய்ஸ் தப்பாக இருந்து, நீங்கள் போட்ட சாய்ஸ் கம்மியாக இருந்து அலர்ட்மெண்ட்டே வரலன்னா இப்படி தான் காட்டும். பிசி கம்யூனிட்டி பிசி ஜென் உங்கள் ரேங்க் எல்லாமே காட்டும். அலர்ட் கம்யூனிட்டி நாட் அலர்ட்டட், பிரான்ச் நேம் நாட் அலர்ட்டட், காலேஜ் நேம் நாட் அலர்ட்டட். உங்களுக்கு 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஃப் ஆப்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர் எல்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நான் மேலே இருந்தால் எடுத்துக்கிறேன். நீ போட்ட 50 சாய்ஸில் எதுவுமே கிடைக்கல, நாட் அலர்ட்டட் வந்துருச்சு. திரும்பவும் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். 31ஆம் தேதி வரைக்கும் எவனாவது விட்டுட்டு போயிருக்கானான்னு பார்த்துட்டு இருந்தால் எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு ஆயிரும். ஆனால் அடுத்த ரவுண்டு தான் கிடையாதே. நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நான் வேறு இங்கே கிறுக்குத்தனமாக வளரிட்டேன். அடுத்த ரவுண்டு கிடையாது. டிக்ளைன் அண்ட் மூவ் டு அப்வர்டு. டிக்ளைன் அண்ட் மூவ் டு அப்வர்டு பண்ணலாம். ஆனால் டிக்ளைன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. மேலே இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டெல்லாம் போகாது. மவனே, நான் மறந்துட்டேன், அடுத்த ரவுண்டெல்லாம் போகாது. ஓகேவா? ஸோ அதனால் அடுத்த ரவுண்டுக்கான ஆப்ஷனே கிடையாது இங்கே. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் நாட் அலர்ட்டர் வந்தால் மேலே இருந்தால் எடுத்துக்கோ, அவ்வளோதான். மேலே அந்த 50 சாய்ஸ்லேருந்து எடுத்துக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போகாது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும். அதனால் நாட் அலர்ட்டர் வராத மாதிரி பண்ணணும். அதேமாதிரி டிக்ளைன் மூவ் டு அப்வர்டு அந்த ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம். தேர்ட் ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம். டிக்ளைன் அண்ட் மூவ் டு அப்வர்டு வந்து கொடுக்க வேண்டாம். அண்ட் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனே கொடுத்தா போதும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. புரிஞ்சுதா ரவுண்ட் 3 மாணவர்களே? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அலர்ட்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம், அவ்வளோதான். மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கிடையாது. ஸோ அடுத்து குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு நாட் அலர்ட்டர் வந்தால். ஸோ அதனால் நாட் அலர்ட்டர் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடுத்த ரவுண்டு கிடையாது. 22ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும்ப்பா இதை. ஸோ அதனால் ஏதாவது நான் வந்து அடுத்த ரவுண்டுன்னு சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்த ரவுண்டு நீங்கள் போக மாட்டீங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்து காப்பாற்றிக்கோங்க. யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ 23/8/2027 27/8/2026 இந்த 5 நாளுக்குள்ளே போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணும்போது ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் காலையில் 23ஆம் தேதி. ஸோ அந்த ஆர்டர் ஒரு எல்லாமே 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும். 10th மார்க் ஷீட்டு, ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ஒரிஜினலும் கையில் வச்சுக்கோங்க. 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அது நம்ம வந்து அந்த டைமில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், எடுத்துக்கலாம். அந்த டைமில் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவை இருக்கிறவங்களுக்கு, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுவுமே நான் வந்து தேவை இருக்கிறவங்களுக்கு, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் தேவை. ஸோ அதுவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோனா இதை பற்றி தனியாக டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகும்ல, அப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். 5வது சாய்ஸ் பில்லிங் முடிங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறேன்.
ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இன்கம் சர்டிஃபிகேட். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான். 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே வச்சுக்கணும். இதெல்லாம் தேவை. மேற்கொண்டு காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், எவ்வளோ ஃபீஸு, என்ன கொண்டு வரணும், ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். இந்த 5 நாளில் ஊர் விட்டு ஊர் போவீங்கல்ல, அதனால் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும். 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் ஃபீஸ் அங்கே காட்டாது, ஃபீஸும் கட்ட வேணாம். ஆனால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் ஃபீஸ் அங்கே காட்டாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபீஸ் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது, ஃபோன் பண்ணி கேட்கணும், என்ன ஃபீஸ், எவ்வளோ ஃபீஸ் கட்டணுங்கிறது கேட்கணும். சரியா? அதனால் தயவு செய்து ஃபோன் பண்ணி கேட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு எவ்வளோ 1.5 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1.5 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான், ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க, 1.5 லட்சத்து 2 லட்சத்து வரைக்கும் கேட்பாங்க. ஸோ ஃபீஸை ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து, ஏன்னா லோன்லாம் இப்போ போட முடியாது, அதுக்கப்புறம் தான் லோனே போட முடியும், பார்த்துக்கோங்க. அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் ரிப்போர்ட் டு டிஎஃப்சி. யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ 23 27 நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் டிஎஃப்சியில். டிஎஃப்சி போகிறதுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு 7 பாயிண்ட் ரிசர்வேஷனு ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஆனால் மீதி இருக்கவங்க ஒரு 30,000 எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜுக்கு தகுந்த மாதிரி, கவர்மெண்ட்னா ஒரு ஃபீஸு, யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா ஒரு ஃபீஸு, ப்ரைவேட்னா ஒரு ஃபீஸு 27,500 வரைக்கும் வரும். அதாவது 30,000 ஒரு ஃபீஸ் வரும். அந்த ஃபீஸ் வந்து டிஎஃப்சியில் கட்டிடணும். ஸோ இந்த 5 நாளுக்குள்ளே போய் கட்டிடணும். இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். ஓகேவா? அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அக்செப்ட் பண்ணதுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, ஃபீஸ் கட்டி அந்த டாக்குமெண்ட்டை ஒப்படைக்கிறீங்க. அக்செப்ட்னு அப்வர்டு மேலே ஏதாவது கிடச்சா அதுதான் ஃபைனல். திரும்ப கீழே அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது 10வது சாய்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அது கிடைக்காது. மேலே இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3வது சாய்ஸ் கிடச்சா அது எடுத்து தான் ஆகணும். அது 31ஆம் தேதி அந்த 3வது சாய்ஸ் கிடச்சதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அப்போது என்ன ஆகும்னா, டிஎஃப்சியில் ஒப்படைச்சிருக்கீங்களா பணமும் உங்களுடைய டாக்குமெண்ட்டும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகிரும் அந்த காலேஜுக்கு. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் காலேஜுக்கு உங்களுக்கு தான் வந்தோம், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதனால் தயவுசெய்து டிஎஃப்சியில் போய் பே பண்ணிவிடுங்க. 7 பாயிண்ட் ரிசர்வேஷன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் வேண்டாம். உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த 31ஆம் தேதி கிடைக்க போகிற காலேஜுக்கு போயிடும். ஒருவேளை அக்செப்ட் அப்போர்டு கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சிதுன்னா, மேலே எதுவும் கிடைக்கல, அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சுன்னா அதுதான் ஃபைனல், அதுதான் எடுத்தாகணும். வேறு எதுவும் மாற்றம் இல்லை, அதே தான் எடுத்தாகணும். அந்த காலேஜுக்கு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். புரிஞ்சுதா? ஸோ என்னெல்லாம் கொண்டு போகணும்னா, டென்டேட்டிவ் அலாட் பண்ணுறது எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸு, 3 காப்பி ஜெராக்ஸு, 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட், டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஸ்கூலில் கேட்டால் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுற அக்செப்ட் ஜாயின் கொடுக்கணும், அக்செப்ட் அப்போர்ட் கொடுக்கணும், 2 பேருமே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. பர்மனன்ட் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை இருக்கவங்க மட்டும் தான். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு தேவை இருக்கிறவங்க மட்டும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று ஃபார்ம் இருக்குது, அதுதான் நான் அப்போயே சொன்னேன். மெடிக்கல் ஃபிட்னஸும் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மும் நான் வந்து தரேன். அந்த டைமில் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கல, அப்போ தரேன். அப்போது இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, வேறு யாருக்கும் தேவையில்லை. ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஆக்டிவேட் பேங்க் பாஸ்புக், இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகுது எல்லாத்துக்கும். அவங்க அப்பா அம்மாவோட பாஸ்புக் போதும், ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும். எதுக்குன்னா, ஒரு வேளை ஏதாவது காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா அது டிடி, அதாவது ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அந்த பணத்தை, நீங்கள் கட்டின பணத்தை ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அதுக்கு தான் அந்த பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க. உங்கள் அப்பா அம்மாவோடதே ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா போதும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அப்பா அம்மாவோடதே ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா போதும். இதுதான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு. அப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு தான் இங்கே வேலையே, வேறு யாருக்கும் இங்கே வேலை இல்லை. டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவன் எது கொடுத்தானே தெரியாது. ரவுண்ட் 3ல எவனா டிக்ளைன் கொடுத்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் அடுத்த ரவுண்டு கிடையாது. ஸோ டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவன், டிக்ளைன் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவன், டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவன், இந்த ப்ராசஸ் கிடையாது. மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கிடையாது. நாட் அ லெட்டர் அப்போர்டு கொடுத்தவன், இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த 3 நாள், அந்த ரிப்போர்ட்டிங் டேட் முடிஞ்சு இந்த 3 நாள் கழிஞ்சு 31ஆம் தேதி உங்களுக்கு அப்போர்டு ரிசல்ட் வரும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கும் ரிசல்ட் வரும். என்ன காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சிருக்கா இல்லை மேலே கிடச்சிருக்கான்னு. டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கும் வரும். டிக்ளைன் கொடுத்துருப்பீங்க, அந்த காலேஜ் வேண்டாம், மேலே இருந்தால் கொடுங்க. 10வது சாய்ஸ் கிடச்சிருக்கும், 10வது சாய்ஸ் வேண்டாம், மேலே 9ல் ஏதாவது கொடுங்கன்னா கிடச்சதுன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது, கவுன்சிலிங்லேருந்து வெளியே போயிருங்க, அவ்வளோதான். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான். அப்போர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த ஆப்ஷனே கிடையாது. 3rd ரவுண்டுக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது. நாட் அலர்ட்டர் வந்தவங்க அப்போர்டு கொடுத்துருப்பீங்க, நாட் அலர்ட்டர் வராத மாதிரி பண்ணுங்க. அப்போர்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் 31ஆம் தேதி தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஏதாவது காலேஜ் கிடச்சிருக்கா, இல்லை அடுத்த ரவுண்டு கிடையாது, உங்களுக்கு வராது. புரிஞ்சுதா? இந்த 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, அடுத்த ரவுண்டு கிடையாது. ஸோ அதனால் இந்த 3வது ஆப்ஷனே கிடையாது.
மீதி இருக்க 3 பேர் வெயிட் பண்ணுவாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க மட்டும்தான் டிஎஃப்சிக்கும் காலேஜுக்கும் போகும். வேற எல்லாம் வீட்டில் உட்காந்து 31ஆம் தேதி முடி வெயிட் பண்ணுங்க. இதுதான் ப்ராசஸ். அடுத்து 7.5 ரிசர்வேஷன் பற்றி சொல்லணும்னா 7.5 ரிசர்வேஷன் அதே டேட்டில் தான் எல்லாமே நடக்குது. உங்களுக்கு 2 லிங்க் ஓப்பன் ஆகும். ஜென்ரல்லையும் 7.5லையும் 2 லிங்க் ஓப்பன் ஆகும். ரேங்க் வந்து 18,037லேருந்து 46,080 ரேங்க் வரை கூப்பிட்டுருக்கேன். 7.5ல சீட் இருக்குமான்னு கேட்டால் ஒரு 2000 சீட்டு 1500 சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கிடைக்கலன்னா நல்ல காலேஜ் ஜென்ரலில் கிடைச்சா எடுத்துக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா 7.5க்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ கட் ஆஃப் இதுலேருந்து கூப்பிட்டுருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஜென்ரலில் பண்ணும்போதே இதுலேயும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். 17ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கல்ல, ஜென்ரல் லிங்க் இருக்கும், 7.5 லிங்க் இருக்கும். 2 லிங்க்லையுமே இப்போ பண்ணுங்கள். 2 லிங்க்லையுமே உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும், அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். 2லையுமே அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எது ஃபைனல் ஆகும்னா உங்களுக்கு எது அக்செப்ட் அண்ட் ஜாயின் அன்னைக்கு கொடுக்குறீங்களோ அது ஃபைனல். 2மே அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா 31ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிரும். அதாவது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்து மேலே ஏதாவது காலேஜ் 2 காலேஜ் கிடச்சுன்னா ஒரு காலேஜுக்கு தான் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ 7.5லையும் பண்ணுங்கள், ஜென்ரல்லையும் பண்ணுங்கள். 7.5ல கிடைக்கலன்னா ஜென்ரலில் கிடைக்கும். அவ்வளோதான். ஜென்ரலில் கிடச்சது எடுத்துக்கோங்க. 7.5 இலவச சீட்டு கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதே தேதியில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அதே தேதியில் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பண்ணாவிட்டால் சீட்டு போயிடும். ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுங்க. அடுத்த ரவுண்டு கிடையாது. ஸோ அடுத்தது ரிப்போர்ட் டு டிஎஃப்சி, ரிப்போர்ட் டு காலேஜ், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, அக்செப்ட் அண்ட் ஜாயின். இந்த 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதே தேதியில் தான், அதே தேதி தான். என்ன ப்ராசஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதே தான் இங்கேயும். அப்போர்டு யார் கொடுத்தோம்? அப்போர்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கிடையாது. அப்போர்டு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, டிக்ளைன் அப்போர்டு, நாட் அலர்ட்டுக்கு வந்தவங்க அப்போர்டு கொடுத்தவங்களுக்குலாம் அப்போர்டு ரிசல்ட் 31ஆம் தேதி. ஸோ 7.5 ரிசர்வேஷனும் சேம் டேட். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் இதுதான். ஓகேவா? இதுக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. சேம் அதே ஜென்ரல் பண்ணும்போதே பண்ணணும். இது வந்து போட்டி 2,33,812 பேர் இருக்காங்க. இது வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. இது நீங்கள் பார்க்க வேண்டாம். ரவுண்டு 3ல எவ்வளோ பேர்? ரவுண்டு 3ல ஓசியில் 3,558 பேர், பிசியில் எவ்வளோ பேர்? 31,762 பேர், எம்பிசியில் 31,547 பேர். ஸோ போட்டி எங்கே இருக்குன்னா பிசி எம்பிசியில். பிசிஎம்ல கூட 5,350 பேர் தான். எஸ்சியில் பாருங்கள் 20,840 பேர். ஸோ எஸ்சி மாணவர்கள் அதிகமாக இருக்கீங்க, போட்டி ஜாஸ்தியாக இருப்போது. எஸ்சியில் 3,675 பேர், எஸ்டியில் 986 பேர். எஸ்சியில் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி எஸ்சி சீட்டு நிறையா இருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். பிசி எம்பிசி மாணவர்கள் சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்க வேண்டும். இதுதான் உங்கள் போட்டி. உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு தெரியுங்கன்னா ஓசியில் செக் பண்ணி உங்கள் கம்யூனிட்டியில் தான் செக் பண்ணி கொடுக்குது. உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கீங்கன்னு கம்யூனிட்டி ரேங்க் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே போட்டி எப்படி பார்த்தாச்சு. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட். இந்த நம்பர் தான். இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சென்ட் யுவர் சாய்ஸ் ஆர்டர் இன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்புங்க. சாய்ஸ் ஆர்டர் அனுப்பும் எங்கள் டீமே வந்து அலைன் பண்ணி கொடுப்போம். கட் ஆஃப், கம்யூனிட்டி, ஜென்ரல் ரேங்க்கு உங்கள் பேர் அனுப்பிச்சிங்கன்னா, சாய்ஸ் ஆர்டர் உங்கள் பிடிஎஃப் ஒரிஜினல் பிடிஎஃப் அனுப்பிச்சிங்கன்னா 17ஆம் தேதி நடக்கும். 17ஆம் தேதி வேகன்சி பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா 3 நாளுமே நீங்கள் அனுப்பிக்கலாம். அனுப்பி ஏதோ மாற்ற சொன்னால் மாற்றி அனுப்புங்க. அனுப்பிச்சு நீங்கள் வந்து என்ன டவுட்டுன்னு கேட்டுக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. நாட் அலர்ட்னு வந்தாலும் நீங்கள் மாட்டுவீங்க, டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தாலும் மாட்டுவீங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குற மாதிரி உங்கள் சாய்ஸஸ் இருக்கணும். ஸோ அதனால் தயவு செய்து எங்கள் ஆளுங்கிட்ட கேட்டு டவுட் கிளியர் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டால் அவங்களும் வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் அனுப்புவோம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் இது வந்து சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சு உங்களுக்கு சப்போர்ட் தேவை. ஓகேவா? 7.5 ரிசர்வேஷன்லையும் போட்டி எப்படின்னு பாருங்களேன். இது ஓவரால் 2,750 பேர் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்பாக கொடுத்துருக்கீங்க. டோட்டலி இங்கே தப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேருன்னா 491 பேர் ஓசியில், பிசியில் 7,202 பேர், எம்பிசியில் 10,643 பேர். ஸோ எம்பிசி மாணவர்களும் கொஞ்சம் சீட்டு கிடைக்க கஷ்டம் தான், பிசி மாணவர்களும் கஷ்டம் தான். பிசிஎம்முக்கு மேபி கிடைக்கலாம். எஸ்சிக்கு 7.5 சீட் இருக்கிறதே கம்மி தான். ஓகே, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேத்துக்கு இருக்குது, சில பேத்துக்கு கம்மி தான். முன்னாடி ரேங்க் இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஏக்கு வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு, எஸ்டிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாதி பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண மாட்டான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் 20,000-25,000 பேர் இருக்காங்க தேர்ட் ரவுண்டில். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க 18,037 பேர் இருந்து 46,000 ரேங்க்னா 26,000
28,000 29,000 பேர் இருக்காங்க, 28,000 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் 7.5 ரிசர்வேஷன் சீட்டே சொப்பமான சீட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், கிடைக்கலன்னா ஜென்ரல் எடுங்க, அவ்வளோதான் என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதுதான் வந்து 15 நாள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. இப்போவும் சொல்கிறேன், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டுங்கிறதே கிடையாது, உங்களுக்கு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அதனால் அடுத்த ரவுண்டுக்கு போகிற ஆப்ஷன் இருக்காது. நாட் லெட்டர் வராமல் பார்த்துக்கோங்க. நாட் லெட்டர் வந்துன்னா அடுத்த ரவுண்டு போக முடியாது. நாட் லெட்டர் வந்தாலுமே நீங்கள் வந்து மேலே இருக்கான்னு பார்ப்பீங்க. மேலே இருந்தால், அதாவது அந்த கொடுத்த 50 சாய்ஸ் 60 சாய்ஸ் 100 சாய்ஸ் அதில் செக் பண்ணும், இருந்தால் எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான். நாட் லெட்டர் வந்தாங்க பார்த்து, நாட் லெட்டர் வரக்கூடாது. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் மட்டும் தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஏதாவது டவுட்னா எங்கிட்ட கேட்டுங்க, நம்பரையும் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபுல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் தேதி. நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க் ரெடியாக இருங்க. காலையில் 9:09 லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது கூட நாளைக்கு வந்து லைவ் வருவேன். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். தேங்க்யூ.